என்ன பலம் சார் டிவிகேவுக்கு இப்ப கூடி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? டிவிகேவுக்கு வந்து மக்களுக்கு இந்த அரசுக்கு மேல ஒரு அதிருப்தி இருக்கு. அது எல்லா ஆளும் அரசுகள் மேலேயும் அதிருப்தி வரும். அது கூட குறைய இருக்குமே தவிர அதிருப்தியை சம்பாதிக்காத அரசுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அது ஒரு அரசியல் அதிசயமாயிடும். அதிருப்தியை சம்பாதிக்காத அரசு அந்த ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யுது. அதை அறுவடை பண்றது அதிமுக கூட்டணி கொஞ்சம் சுணக்கம் இருக்கு அந்த இடத்துல. அதை அவங்க அறுவடை பண்றதுக்கான வேலைகள்ல மும்முரமா இறங்கின மாதிரி தெரியல. அதை அறுவடை பண்ற வேலையை விஜயும் அவங்க கட்சிக்காரங்களும் மும்முரமா செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அவருடைய கடைசி பிரச்சாரத்துல கூட டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான், இதுதான் கிரவுண்டு அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. அது ஒரு நரேட்டிவ் சார். அதான் சொல்ல வரேன். அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆமா, அவர் கிரவுண்டில் அவங்க ஆட்கள் போய் சர்வே எடுக்கிறது, வீடு வீடா போய் ஒரு ஆப் வச்சு ஓட்டர் டேட்டாவை கலெக்ட் பண்றது, அப்புறம் சின்ன பசங்களை வச்சு கேன்வாஸ் பண்றது, ஸோ இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நம்ம 2 விஷயம் தாங்க பார்க்க முடியும். ஒன்று சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், இன்னொன்று கிரவுண்டில் ப்ரெசன்ஸ். இந்த 2 இடங்கள்லையுமே தாவேக ஆக்டிவாக இருக்குது, டிஎம்கே ஆக்டிவாக இருக்குது. இந்த 2 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது என்டிஏ கூட்டணியோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் நமக்கு பார்வைக்கு டிவிகே வெர்சஸ் டிஎம்கே மாதிரி கிரவுண்ட் இருக்குதோ அப்படின்னு தோணுது. அந்த நரேட்டிவை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலைகளை அவங்க நாளுக்கு நாள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, வீடியோடா போய் கருத்து கணிப்பு எடுக்கிறது இதெல்லாம் நீங்க நல்லா செஞ்சுக்கிறீங்க. எனக்கு தெரியும், தமிழ்நாடு பூரா நீங்க பார்க்காத இடம்ல போகாத இடம்ல மக்கள்கிட்ட கேட்டுக்கிறீங்க. ரைட்டு. நான் என்னன்னா, ஒரு கட்சி அந்த வேலையை செய்யறது, இது வந்து தேர்தல் நேரத்தில் அது ஒரு தனி டீமை கொடுத்து செய்வாங்க. இல்லை அவங்க கட்சியிலே ஒரு பகுதி, அந்த பகுதி செயலாளரை யாரோ ஒருத்தர் வச்சுக்கிட்டு போய் வீடியோடா பார்ப்பா, ஒரு அனலைஸ் பார்ப்பாங்க. ஒரு கட்சி அந்த ஒர்க்கை பண்றதுனால எப்படி பலம் பெறும்? இப்போ ஏடிஎம்கே தினந்தோறும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் அந்த கட்சிக்கு அவர் வந்து தினந்தோறும் பேசிங்கிறார். நயனார் நாகேந்திரன் வெளியே இருக்காரு. ஐயா ஸ்டாலின் இப்போ சட்டமன்றம் முடிச்சுட்டு பேட்டி கொடுத்துட்டு போறாரு. ஓகேங்களா? விஜயோட ஆக்டிவிட்டிஸ் 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை, 72 நாளைக்கு ஒரு முறை, இப்படி தானே இருக்குது. இது வந்து நான் ஏற்கனவே ஒரு முறை இதுக்கு பதில் சொன்னேன். என்னன்னா, நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த ரூல்ஸ் கூட இதை மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க, அது கூட இது மேட்ச் ஆகலைன்னா இது ஃபெயில் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க ஆடியன்ஸு, அவங்க ஓட்டு இருக்காங்களே, அவங்க இந்த ரூல்ஸை பத்தி கவலையே படலை. நான் வெகுஜன மக்களுக்காக பேசுறேன். அந்த பாலிடிக்ஸ் டிவிகேவில் இவரை ஆதரிக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, வெகுஜன மக்கள்லயே கொஞ்சம் பேர் ஆதரிக்கிறோம், ஏன் விஜய்க்கு போடக்கூடாது, மாற்றுன்னு பாக்குறாங்க இல்லையா? அவங்க இந்த சீரியஸ் இஷ்யூ எதையுமே அவங்க கவலைப்படவே இல்லை. கவலைப்படணும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்க கவலைப்படவே இல்லை. அந்த சீரியஸ் இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தெரியுமில்ல, அவங்க அதுல தேர்ந்தவங்க இல்ல. இந்த கேள்வி வேற. அவங்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இது வேலை தெரியுமான்னு கேட்டா ஆமா வேலை தெரியும். ஆனா நான் பேசிட்டு இருக்கிறது நரேட்டிவ்ல யார் வந்து இன்னைக்கு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு ஒரு நரேட்டிவை மாத்துறதுக்கு விஜய் முயற்சி பண்றாரு, அவர் கட்சிக்காரங்க முயற்சி பண்றாங்க. அது சோசியல் மீடியாலையும் கிரவுண்ட்ல இருக்கு. இந்த நரேட்டிவை உடைச்சி இல்ல அதிமுக தான் இதுக்கு மாற்று அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ற வேலையை அதிமுக செய்யல. கொஞ்சம் சுணக்கம் இருக்குன்னு நான் சொல்றேன்.